நம்மளுமே பாக்குறோம் இந்த செய்தி வந்ததுக்கு பின்னாடி. இது ஏதோ வந்து ஒரு வடமாநில இளைஞரை தமிழகத்தை சேர்ந்த சிறார்கள் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில மாநில மாநில மொழி சார்ந்து இருக்கிற அல்லது வேறு வேறு மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிற அந்த தன்மையில வந்து இந்த செய்தி வந்து பரப்பப்படுறத நம்மளால பார்க்க முடியும். ஒண்ணு. நீங்க இன்னைக்கு கூட வந்து அந்த வடக்கு இந்த மண்டலத்தினுடைய ஐஜியாக நியமிச்சு செயல்பட்டு அஸ்ரா கார்க் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பல தகவல்களை சொல்லியிருக்காரு. ஏன் இந்த சிறார்கள் வந்து பட்டாக்கத்தியோட பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக அவர்களுடைய பாதுகாப்பு மற்ற விஷயங்களுக்காக அவர்கள் பட்டாக்கத்தியோட திரிந்திருக்கிறதாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உள்ளிட்டு அவர் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்றதான். ரொம்ப இயல்பாவே தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கமோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி காரர்களோ உருவாக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறத அவங்க ரொம்ப திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து லட்சக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலை தேடி அல்லது தங்களுடைய பயிற்று பொழப்புக்காக இங்க வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர் தமிழ்நாட்டில் இருக்க ஏராளமான மாவட்டங்கள்ல வந்து பணி செய்யறத இங்கேயே தங்கி இருந்து அதுல மருத்துவம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளையும் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு வாய்ப்பு வசதிகளும் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுல எந்த இடத்துலயும் தவறல அப்படின்றதுதான். ஆனா இதை வைத்து அரசியல் செய்வதற்கு சில கும்பல் ரொம்ப டெக்னிக்கலா வேலை செய்யறதான் நம்ம பார்க்க முடியுது. அதை ஒட்டிதான் பல வீடியோக்கள் சமீபத்துல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கும் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் ஏற்படுகிற மோதல் அப்படின்றது போல சில வீடியோக்களை பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல இறக்கி விடுற சில நிகழ்வுகள் நடந்துச்சு. எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துட்டு வந்து அது திருப்பூர்ல நடந்த இரு பிரிவினர், அதாவது தமிழகத்து இளைஞர்களுக்கும் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் நடக்கிற கலவரம் அப்படின்றது போல அதாவது அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்குறதுல இதுல வந்து திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கமும் சரி அல்லது பாஜகவை சார்ந்தவர்களும் இங்க வந்து செய்ய நினைக்கிறாங்க.